ஹாய் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிச்சயமாக நல்ல ஆரோக்கியமாக, நல்ல சிந்தனையோட, நல்ல செயல்பாடுகள எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக எல்லோரும் பார்க்கணும்னா நம்ம செய்கிற செயல்களுக்கு ஒரு தன்னிலை விளக்கம் ஒன்று வச்சுருப்போம். நான் என் மனசுக்கு பிடிச்சபடி வாழ்ந்துகிட்ருக்கேன், நான் எனக்கு மனசுக்கு பிடிச்ச செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஏன் இஷ்டப்படி வாழ்கிறேன், இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்போம். இல்லைனாலும் அதை யாராவது கேட்கும்போதாவது நம்ம பதிவு பண்ணுவோம். நான் மற்றவங்களுக்கு யாருக்கும் இது பண்ணல, யாரோட வாழ்க்கைக்குள்ளேயும் நான் குறுக்க போகல, ஆனால் நான் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலே நான் இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது முதல்ல சரியாக தப்பா அப்படிங்கிறத நம்ம யோசிப்பேன். இன்னைக்கு சரியா என்ன விஷயம் அப்படின்னா, நான் என் மனசுக்கு பிடிச்சபடி நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு நம்ம கேட்கும்போது, முதலில் நாம் ஒரு தனி தீவில் நாம் மட்டும் வாழலை. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறோம், அடுத்தது ஒரு சமுதாயத்துக்குள்ளே இருக்கிறோம், அடுத்து ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிறோம். இந்த அடிப்படை புரிதல் நமக்கு ஒன்று வேணும். ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது நாம் நம்மோடு இருக்கக்கூடிய உறவுகளை அனுசரிக்கணும், அன்பு செய்யணும், இது எல்லாமே நடக்கணும். இது எல்லாமே நடக்கிற போது தான் அது குடும்பமாக ஒருவருக்கொருவர் ஒரு பரஸ்பர அன்போட இருக்க முடியும், பரஸ்பர புரிதலோடு இருக்க முடியும். அப்போ எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன், இதில் உனக்கு என்னன்னு கேட்டோம்னா நிச்சயமாக அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள முதல்ல ஒரு விரிசல் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது சமூக அளவில் சமுதாயத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்கிற மக்களாக எல்லாரும் இருந்துகிட்டு இருக்கோம். அப்படி சேர்ந்து வாழ்கிற போது ஒவ்வொரு மனிதரும் நான் எனக்கு பிடிச்சபடி வாழ்க்கை வாழ்கிறேன், நான் எனக்கு பிடிச்சபடி வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக யாருமே என்ன பண்ண மாட்டோம், ஒரு சமூக கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கவே மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கையில் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருப்போம். சமூகத்துக்கான ஒரு பொது விதிகளை மதித்து ஒரு பொது வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம இருக்கவே மாட்டோம். நாம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டோ அல்ல செய்துக்கிட்டோ வாழ்ந்துக்கிட்டே இருந்துருவோம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, யாராவது ஒருத்தருக்கு அல்லது சமூகத்தில் இருக்கிற யாராவது ஒரு மனிதருக்கு அது நிச்சயம் ஒரு தொந்தரவாகவோ அல்லது ஒரு சிக்கலாகவோ நிச்சயம் இருக்கக்கூடும். இப்போ சாலைகளில் பயணிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா சாலை விதிகள் இருக்கிறது. அந்த சாலை விதிகளை ஒவ்வொருத்தரும் மதிக்கணும், அதுதான் அடிப்படையான விஷயம். யாராவது ஒருவர் மட்டுமே அந்த சாலை விதிகளை பின்பற்றி பயணித்து கொண்டிருப்பது என்பது அவருக்கு பின்பற்றுகிறவர்களுக்கு அந்த பயணம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அவரை தவிர அந்த சாலையில் பயணிக்கிற மற்றவர்கள் அந்த விதிகளை பின்பற்றாமல் இருந்தாங்க அப்படின்னா, சாலை விதிகளை மதிக்காமல் பின்பற்றாமல் இருந்த பயணம் செய்து கொண்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக அங்கே ஒரு பெரிய போக்குவரத்து பிரச்சனை சிக்கலானது உருவாகும். அப்போ ஒரு சாலையில் பயணிக்கும் போது இப்படி ஒரு சிக்கல் இருக்கிற போது, வாழ்க்கை முழுக்க பயணம் செலுத்துகிற போது நான் எனக்கு பிடிச்சபடி வாழ்கிறேன், நான் என் இஷ்டப்படி வாழ்கிறேன் அப்படிங்கிறது நாம் ஒரு குடும்பமாக வாழ்கிற போதும் சரி, அல்லது ஒரு சமூகத்தில் ஒரு அங்கமாக இருக்கிற போதும் சரி, ஒரு நாட்டில் ஒரு குடிமகனாக இருக்கிற போதும் சரி, இது பெரும் சிக்கலை உருவாக்கி கொண்டே இருக்கும். நமக்கு ஒரு சாதாரண காலையில் சாப்பிடும்போது இட்லி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 இட்லி சாப்பிட்றோம், இது ஒரு அளவு அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப எனக்கு இட்லியை பிடிக்கும், ரொம்ப நான் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 10 இட்லின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி நம்ம அதிக எண்ணெய்களை இட்லியை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, எனக்கு பிடிச்சதுப்பா, நான் செய்கிறேன்ப்பா, என்னை யாரும் கேட்க வேண்டாம்ப்பா, இதனால யாருக்கு பயன்ற தொந்தரவுப்பா அப்படின்னு சொல்லி நிறைய அந்த எண்ணிக்கையை உயர்த்தி கொண்டே போனோம் அப்படின்னா, அது நம்மளுடைய உடலுக்கும் கேடு, மனதுக்கும் கேடு, எல்லாருக்கும் ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் நம்முடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு பிடித்த விஷயங்களாக இருந்தாலும் கூட, நமக்கு பிடித்தவைகளாக இருந்தாலும் கூட, அது என்ன பண்ணும், ஒரு அளவுக்குள் இருக்கும்போது தான் அது மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல், நமக்கும் நம்மளுடைய மனசுக்கும் நம்மளுடைய உடலுக்கும் தொந்தரவு செய்யாமல் ஒரு அளவுக்குள் இருக்கும்போது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும்போது தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது சரியான விஷயமாக இருக்கும். அந்த அளவை தாண்டுகிற போது, அந்த அளவை மீறுகிற போது, எல்லை இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிற போது என்ன ஆகிடுது அப்படின்னா, எல்லாம் ஏன் விருப்பம், எல்லாம் ஏன் இஷ்டம், எனக்கு சுதந்திரம் இல்லையா அப்படின்னு இந்த கேள்விகளுக்குள்ளே நம்ம வருகிற போது என்ன நடக்குது அப்படின்னா, மற்றவர்கள் குறித்த எந்த ஒரு கவனமும் நம்மகிட்ட இல்லாமல் போயிடுது. என் வாழ்க்கைக்குள்ளே இவங்க யார், நான் யோசிக்கிறபடி நான் நினைக்கிறபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதில் இவங்க யார் அப்படிங்கிற போது நாம் திரும்ப ஒரு விஷயத்தை மனதிற்குள் வைத்துக்கொள்ளணும். நான் மட்டும் வாழ்கிற அல்லது நாம் மட்டும் வாழ்கிற, நாம் ஒரு தனி தீவில் வாழவில்லை. எந்த சட்ட திட்டங்களும் இல்லாத, எந்த விதிமுறைகளும் இல்லாத ஒரு தனித்தீவில் நாம் யாரும் வாழவில்லை. அங்கே அப்படி ஒரு தனித்தீவில் வாழ்ந்தோம்னா எங்கே வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் போகலாம், எதை வேணாலும் சாப்பிட்லாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நம்மளால் இன்னொருத்தருக்கு பிரச்சனை கிடையாது.
ஒரு தனித்தீவில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற போது எந்த விதிகளும் நமக்கு கிடையாது, நம்மளால் இன்னொருத்தருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே தீவில் இன்னொருவர் வந்து விட்டார், இன்னொருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுட்டோம்னா, அது குடும்பமாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில விதிகளை உள்வாங்கிக் கொள்கிறோம், சில விதிகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம். அந்த ஏற்படுத்தி கொண்ட விதிகளை உள்வாங்கி கொண்டு அதன் அடிப்படையில் தான் வாழ முயற்சிக்கிறோம். ஏனென்றால் இங்கே எல்லா மனிதரும் நமக்கு தொடர்பே இல்லாத ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரோடும் நமக்கும் வந்து ஒரு சமூக கட்டுப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சமூகம் என்பது ஒரு நாட்டினுடைய விதிகள், அது சட்டத்திட்டங்களாக இருக்கிறது. சட்டத்திற்கு நாம் வந்து மரியாதை கொடுத்தே ஆக வேண்டும், சட்டத்தை நாம் மதித்தே ஆக வேண்டும், சட்டத்துக்கு உட்பட்டு தான் இங்கே எல்லாருமே வாழ்ந்தே ஆக வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நான் என் இஷ்டத்துக்கு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதிகளை நாம் மீறினாலும் சரி, அது நமக்கும் சிக்கல் தருவதாக இருக்கும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் சிக்கல் தருவதாக இருக்கும், இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு நாட்டிற்கும் சிக்கல் தருவதாக இருக்கும். அதனால் இதை புரிதல் கொண்டு நமக்கு பிடிச்ச விஷயங்களை கூட, நமக்கு விருப்பமான விஷயங்கள் கூட எந்த அளவிலே செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது. அதனால் அந்த அளவை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு நாம் செய்துகிட்டு இருந்தோம், நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம், நாம் செயல்பட்டு கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை வந்து எப்போதும் எந்த சிக்கலும் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கும். எனக்கு பிடிச்சது தான், ஆனால் எனக்கு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டுக்குள்ளே நான் இருக்கேன், இந்த லிமிட்டை தாண்டி நானும் வரமாட்டேன், இந்த லிமிட்டுக்குள்ளே நீங்களும் வராதிங்கன்னு சொல்லுகிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒரு எல்லையை நமக்கு நாமே வகுத்து கொண்டு நம்மை ஒரு கட்டுப்படுத்துகிற, நம்மளை ஒரு கண்ட்ரோல் பண்ணுகிற விஷயத்தை நாமே செய்து கொள்கிறது தான் எப்போதும் சிறப்பாக இருக்கும். அப்போ தான் மற்றவர்கள் யாரும் கேள்வியை எழுப்ப மாட்டார்கள். அதனால் அப்படிப்பட்ட நிலையில் எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு எப்போவாவது நமக்கு மனசில் தோணுச்சு அப்படின்னா அது எந்த அளவில் இருக்கிறது என்பதையும் யோசித்து சிந்தித்து செயல்படுவது மிக நல்ல விஷயமாக இருக்கும்.